உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நடைபெறவுள்ள 2026 சட்டமன்ற தேர்தலில் பரமக்குடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிற வெற்றி வேட்பாளர் எழில் இளவரசி அவர்களுக்கும், முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய வெற்றி வேட்பாளர் மருத்துவ பேராசிரியர் சந்திரபிரபா ஜெயபால் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சியின் வெற்றி சின்னமாம் விவசாய சின்னத்தில் வாக்குகளை கேட்டு எழுச்சியும் புரட்சியுமாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற பரப்புரை பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்த பெருமாள் கோவில் நாம் தமிழ் உறவுகளுக்கும் தாய் தமிழ் சொந்தங்களுக்கும் இனிய மாலை வணக்கம். மதிப்பிற்குரிய உறவுகளே, ஒரு அரசின், ஒரு ஆட்சியாளரின் அடிப்படை கடமை என்பது ஒவ்வொரு குடிமகனின் அடிப்படை கல்வி, அடிப்படை மருத்துவம், மனிதவள மேம்பாடு, சமூக பாதுகாப்பு இவற்றை உத்தரவாதப்படுத்துவதுதான். கல்வி உண்மையில் என்ன நிலையில் இருக்கிறது என்பதை அண்ணன் கோபால் அவர்கள் எடுத்துரைத்தார். கல்வி நமக்கானதாக இல்லை, நமது பிள்ளைகளுக்கானதாக இல்லை. நமது மொழியில் நாம் கல்வி கற்கக்கூடிய சூழல் இல்லை. மருத்துவத்தை எடுத்துக்கொண்டால் இலவச மருத்துவம் தருகிறோம், அரசு மருத்துவமனைகள் என்கிற பெயரில் வெறும் கட்டமைப்பை மட்டும்தான் வைத்திருக்கிறார்களே தவிர ஒழுங்கான மருத்துவர்கள் இருப்பதில்லை. சாதாரணமாக பரமக்குடி மருத்துவமனை எடுத்துக்கொண்டால் பரமக்குடி மருத்துவமனையில் குறைந்தபட்சம் 20 மருத்துவர்கள் இருக்க வேண்டும். 20 மருத்துவர்கள் கட்டாயம் இருக்க வேண்டும். பரமக்குடி போன்ற நகர்ப்பகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளில் இருக்கிறார்களா? அதுபோன்ற வசதிகளை அரசு கட்டாயம் செய்து தர வேண்டும். அதை செய்யாததால் தான் நாம் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் செலவழித்து தனியார் மருத்துவமனை தேடி செல்கின்றோம். அந்த நிலை இருக்கக்கூடாது, அது மாற வேண்டும். ஒரு கடைக்கோடி கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதனுக்கு, ஒரு உயர்ந்த நிலையில் நாட்டின் உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு உச்சபட்ச அதிகாரம் பெற்ற ஒரு முதலமைச்சருக்கு, ஒரு அதிகாரிக்கு இணையான மருத்துவத்தை அரசு மருத்துவமனையில் உறுதி செய்ய வேண்டும் என்கிறது நாம் தமிழர் கட்சி. அதுபோலவே மனித வளம், அதாவது வேலைவாய்ப்பு, நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய வருமானம், இவற்றை ஒரு அரசு உத்தரவாதப்படுத்த வேண்டும். சிந்தித்து பாருங்கள், உண்மையில் அரசு அதை உத்தரவாதம் செய்துள்ளதா என்று. நமக்கான கல்வியை, நமக்கான மருத்துவத்தை, நமக்கான வேலைவாய்ப்பை, நமக்கான பொருளாதாரத்தை, நமக்கான வருமானத்தை எது ஒன்றையும் இந்த அரசுகள் நமக்கு உத்தரவாதம் செய்து கொடுப்பதில்லை. உண்மையில் நம்முடைய பொருளாதாரம், நம்முடைய வருமானம் என்பது எதில் அடங்கியுள்ளது? முழுக்க முழுக்க விவசாயத்தை நம்பி, விவசாயம் சார்ந்த தொழிலை நம்பி வாழ்கின்ற விவசாய பெருங்குடி மக்கள் நாம். அந்த விவசாயத்தை வளர்த்தெடுப்பதற்கு இந்த அரசாங்கம், நாம் வாக்களித்த ஆட்சியாளர்கள் எது ஒன்றை செய்திருக்கிறார்கள்? நம் விவசாயத்தை முன்னேற்றுவதற்கு இவர்கள் எது ஒன்றை நமக்கு செய்து கொடுத்திருக்கிறார்கள் என்று நீங்கள் எண்ணி பாருங்கள். விவசாயத்திற்கு அடிப்படை தேவை நம்ம கண்மாய் கால்வாயில் தண்ணீர். அந்த தண்ணியை இவர்கள் உத்தரவாதப்படுத்தி இருக்கிறார்களா? நம்ம பெருமாள் கோயில் கண்மாய்க்கு தண்ணி எங்கிருந்து வருது? வைகை ஆற்றிலிருந்து வருது. இந்த வைகை ஆற்றிலிருந்து இந்த ஊருக்கு தண்ணி வந்து இந்த கம்மா பெருகி எத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு? என் அன்பான பெற்றோர்கள் சொல்லுங்க, பெரியோர்கள் சொல்லுங்க, எத்தனை ஆண்டுகள் ஆயிற்று? உண்மையில் ஒரு அரசின் கடமை என்பது என்ன? ஒரு அரசின் கடமை என்பது என்ன? ஒரு விவசாய பகுதி, ஒரு விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் அவர்களுக்கு விவசாயம் செய்வதற்கு தேவையான நீரை உத்தரவாதம் செய்வது ஒரு அரசின் அடிப்படை கடமை. எவன் ஒருவன் உனது கம்மாய்க்கு நீரை கொண்டு வந்துடுறான், எவன் ஒருவன் உன் வயல்ல வெள்ளாமை எப்படி நடக்கணும்னு கனவு காண்கிறான், அதை நோக்கி செயல்படுறானோ அவர்களுக்கு உங்களது வாக்குகளை நீங்கள் அளிக்க வேண்டும். சிந்திச்சு பாருங்க, இதோ இருக்கிறது வைகையாறு. இந்த வைகையாறுல நல்லா தண்ணி வந்து எத்தனை ஆண்டுகள் ஆகிறது? கிடையாது. அண்ணன் கோபால்கிட்ட கேட்டேன், இங்க இருக்கிற இந்த கம்மாயில வந்து இந்த கம்மாய்க்கு எங்க இருந்து தண்ணி வருது அப்படின்னு. வைகையாத்துல இருந்து வருது தம்பி அப்படின்னா. வைகையாத்துல தண்ணி வருதா? எப்போ? இந்த வருஷம் வந்துச்சா? இந்த அரக்கமா கூட நிறைய தம்பி, 5 நாள் தான் திறந்து விட்டாங்க, அரக்கமா கூட நிறைய தம்பி அப்படின்னு. ஒரு வெள்ளாமைக்கு தான் அடிச்சோம், அதுக்குள்ளே காலியா போயிருச்சு அப்படின்ட்டு. சரி, நம்ம ஊர் கம்மா பெருகி எந்த கம்மாய்க்கு தண்ணி போகுது அப்படின்னு. இப்போ இது வரைக்கும் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்லை தம்பி அப்படின்ட்டு. பெருமாள் கோயில் கம்மாய் நிரம்பி அருகில் இருக்கக்கூடிய ஒரு கம்மாய்க்கு தண்ணீர் இதுவரைக்கும் எனக்கு விவரம் தெரிந்து அப்படி ஒரு மறுகால் தண்ணி பாஞ்சதே கிடையாது. எங்க தெத்து சும்மா தான் கிடக்கு, காஞ்சு போய் தான் கிடக்கு அப்படிங்கிற. மதிப்பிற்குரிய பெருமக்களை, நமது முன்னோர்கள் ஒரு மிக அருமையான ஒரு நீர் மேலாண்மை திட்டத்தை நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார்கள். நீங்க சிந்திச்சு பார்த்தீங்கன்னாக்கா, வைகை ஆத்துல இருந்து பெருங்கரை பெருவுகாலில் இருந்து தண்ணி பிரிஞ்சு வருதுனாக்கா அப்படியே கமதக்குடி வந்து, வெங்காலூர் வந்து,
அப்படியே இந்த பக்கம் பாம்பூர் பக்கம் ஒரு பகுதி கால்வாய் போகும், அப்படியே பெருமாள் கோயில் பக்கம் இந்த பக்கம், அப்படியே நெடுங்குளம் பக்கம் இப்படி ஒரு பிரிவு கால்வாய் போகும். ஒவ்வொரு கண்மாயும் அப்படியே செயின் லிங்க் மாதிரி ஒரு கம்மா பெருகும் அடுத்த கம்மாய்க்கு போகும், அந்த கம்மா பெருகும் அடுத்த கம்மாய்க்கு போகும். அப்படி என்கிற ஒரு அருமையான ஒரு நீர் மேலாண்மை கட்டமைப்பை தமிழர்கள் உருவாக்கி வைத்திருந்தார்கள். அந்த கட்டமைப்பை முழுதும் நாசம் செய்து கால்வாய்கள் தூர்வாரப்படாமல் அழிந்து போய் கிடக்கு. எந்த பக்கம் எந்த கால்வாய்களே தெரியல. கண்மாய்கள் முழுக்க கருவேல மரங்கள் மண்டி கிடக்கு. அப்படியே கண்மாயை தூர்வாரினாலும் அதுல தண்ணி கொண்டு வர்றதில்லை. தண்ணி எங்கிருந்து வரும்? வைகை ஆற்றுக்கு தண்ணீர் எங்கிருந்து வரும்? வைகை ஆற்றுக்கு தண்ணீர் முல்லை பெரியாறு அணையிலிருந்து வர வேண்டும், கேரளாவின் முல்லை பெரியாறு அணையிலிருந்து வர வேண்டும். அப்ப நம்ம ஓட்டு போடக்கூடிய எம்எல்ஏக்கள், அந்த எம்எல்ஏக்கள் மூலமாக நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய முதலமைச்சர்கள் நமக்கு செய்யக்கூடிய முதல் கடமை என்பது உங்களுக்கு 1000 ரூபாய் மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறது இல்ல, உங்களுக்காக பேருந்து இலவசமா கொடுக்குறேன், பரமக்குடிக்கு இலவசமா போயிட்டு வாங்கன்னு சொல்றது இல்ல. உன் கம்மாய்க்கு தண்ணி கொண்டு வரதுக்காக கேரளாக்காரங்கிட்ட எவன் சண்டை போட்டு வைகை ஆற்றில் தண்ணி வர வைக்கிறானோ அவன் தான் உனக்கான தலைவன், அவன் தான் உனக்கான தலைவன். அதை செய்திருக்கிறாரா ஸ்டாலின்? அதை செய்திருக்கிறாரா எடப்பாடி பழனிசாமி? எதற்காக இவர்களுக்கு ஓட்டு? 10 ஆண்டுகள் அதிமுக தொடர்ச்சியாக ஆட்சி செய்தது. 10 ஆண்டுகள். அந்த 10 ஆண்டுகளில் தான் 2014 உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்தது. உச்சநீதிமன்ற தீர்ப்பு முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை உயர்த்திக் கொள்ளலாம் என்று 139 அடிக்கு அணையின் நீர்மட்டத்தை 152 அடியிலிருந்து 139 அடிக்கு அணையின் நீர்மட்டத்தை குறைத்தது அதிமுக. அதிமுக ஆட்சியில் எம்ஜிஆர். ஏன் நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டை தமிழரை ஆள வேண்டும் என்று தொடர்ச்சியாக சொல்கிறோம்? தமிழ்நாட்டை யார் ஆண்டால் என்ன? ஸ்டாலின் ஆண்டால் என்ன? கருணாநிதி ஆண்டால் என்ன? ஜெயலலிதா ஆட்சி ஆண்டால் என்ன? எம்ஜிஆர் ஆண்டால் என்ன? எம்ஜிஆர் போல வள்ளல் இருக்கு தெரியுமா? எல்லாம் பேசுறான். இங்க இருக்கிற அதிமுக வெட்கப்படுங்கள். அதிமுகவுக்கு வாக்களிப்பதற்கு வெட்கப்படணும். எதுக்கு அதிமுகவுக்கு ஓட்டு? என்ன காரணத்துக்கு ஓட்டு? திமுகவிற்கு எதற்கு ஓட்டு? ஏன் 1979 எம்ஜிஆர் ஆட்சியில் இருந்த போதுதான் இந்த வைகை ஆற்றில் வரக்கூடிய தண்ணி நின்று போச்சு. கேரளாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அச்சுத மேனன், இவர் எம்ஜிஆர் மேனன், 2 மாமனும் மச்சானும் கூடி உட்கார்ந்து பேசி முல்லை பெரியாறு அணை நீர்மட்டத்தை குறைச்சான். 40 ஆண்டுகள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் வெள்ளாமை கெட்டு போனதுக்கு காரணம் அதிமுக. அதிமுக ரெட்டரைக்கு ஓட்டு போற நாண்டுகிட்டு செத்துரு. எதுக்கு ஓட்டு? ஏன் ஓட்டு? நீங்க சிந்திச்சு பாருங்க. 1979 இங்க இருந்து கூப்பிட்டு விடுறாங்க கேரளாக்காரன், நீங்க வாங்க எம்ஜிஆர் வாங்க நம்ம உட்கார்ந்து பேசுவோம்னு கூப்பிட்டு விடுறாங்க. இங்க இருந்து 12 பேர் முதலமைச்சர் உட்பட்ட 12 பேர் குழு இங்க இருந்து போதுங்க. மலையாளி அவன் ஒரு குழு கொண்டு வர்றாங்க, அவன் ஒரு 12 பேர் வர்றான் முதலமைச்சர் உட்பட. அவன் 12 பேர் மலையாளி. கேரள அரசு சார்பாக வரக்கூடிய முதலமைச்சர் உட்பட அந்த 12 அதிகாரிகளும் அமைச்சர்களும் மலையாளிகள். பேசுறதுக்கு வர்றான் பேச்சுவார்த்தைக்கு. தமிழ்நாட்டில இருந்து இங்க இருந்து பேச்சுவார்த்தைக்கு போறான் முதலமைச்சர் உட்பட அத்தனை பேரும் இங்கேயும் மலையாளி. தமிழ்நாட்டிலையும் அத்தனை அதிகாரிகளும் மலையாளிகள். ஒரே ஒரு நீர்வளத்துறை அமைச்சர் ராஜா முகமது, அவர் மட்டும்தான் தமிழர். எப்படி தமிழர்களுக்கான தீர்வு அன்னைக்கு கிடைச்சிருக்கும்? எப்படி கிடைச்சிருக்கும்? போய் உட்கார்ந்து பேசி மாமா எழுதி கொடுத்துட்டு வந்துட்டாங்க. 152 அடி நீர்மட்டத்தில் இருந்து 132 அடிக்கு அணை நீர்மட்டத்தை குறைச்சி எழுதி கொடுத்துட்டு வந்துட்டாரு ஐயா எம்ஜிஆர் அவர்கள். அதற்கு அடுத்து எந்த ஒரு போராட்டமும் எதுவும் நடக்கல. அதற்கு பிறகு எங்களை போன்ற தமிழ் தேசியர்கள், நாம் தமிழர் அமைப்புகள், விவசாய அமைப்புகள் தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுத்து தொடர்ச்சியாக உச்சநீதிமன்றத்தில் வழக்குகளை நடத்தி 2014 ஒரு தீர்ப்பு வாங்குறோம். 2014 அப்பவும் அதிமுக ஆட்சி. 2014 ஒரு தீர்ப்பு வாங்கப்படுகிறது உச்சநீதிமன்றத்தில். அணை வந்து பலப்படுத்தப்பட்டு விட்டது. 152 அடியிலிருந்து 139 குறைச்சாச்சு. குறைந்தபட்சம் 142 அடிக்கு அணை நீர்மட்டத்தை உயர்த்திக் கொள்ளலாம். 142 அடி என்பது அந்த அணையில் பாதி அளவு. அதாவது 15 டிஎம்சி தண்ணி பிடிக்கக்கூடிய இடத்துல 7 டிஎம்சிக்கு தண்ணியை நிரப்பிக்கலாம். அந்த அளவுக்கு பாதி அளவுக்கு நிரப்பிக்கலான்னு ஒரு உரிமையை 40 ஆண்டுகளாக போராட்டம் நடத்தி குறைந்தபட்சம் அந்த உரிமையை தான் வாங்க முடிஞ்சு. அதை கூட இந்த அதிமுக அரசால், அடிமை அதிமுக அரசால் நிறைவேற்ற முடியவில்லை, செயல்படுத்த முடியவில்லை. மலையாளிகள் அவ்வளவு முட்டுக்கட்டை போட்டார்கள், அவ்வளவு தடுத்தார்கள். ஆனால் அதையும் மீறி தொடர்ச்சியாக சண்டை போட்டு நாம் தமிழர் கட்சி தான் அந்த உரிமையை இந்த மண்ணில் நிலைநாட்டியது. எப்படி நிலைநாட்டியது? மதுரையில் தொடங்கி, பரமக்குடியில் தொடங்கி, ராமநாதபுரம் வரை இங்க இருக்கக்கூடிய அனைத்து மலையாள நிறுவனங்கள், கல்யாண் ஜுவல்லர்ஸ் எடுத்துக்க, போத்தீஸ் கல்யாண் ஜுவல்லர்ஸ் எடுத்துக்க, ஜோயாசாலுக்கு எடுத்துக்க, ஜோசாலுகாஸ் எடுத்துக்க, முத்தூட்டு, மணப்புரம், மலபார் கோல்டு, எந்த ஒரு மலையாளி இங்க கடன் நடத்த முடியாதுன்னு நாம் தமிழர் கட்சி கட்டையும் கம்பையும் தூக்கிட்டு போய் ஒவ்வொரு கடை முன்னாடி நின்றுச்சு, அடிச்சு நொறுக்கிச்சு. மலையாளிகளின் அனைத்து நிறுவனங்களும் நாம் தமிழர் கட்சியினரால், தமிழ் தேசியர்களால் உடைத்து நொறுக்கப்பட்டது. ஒரு அதிமுக காரன் நீதி வாங்கி கொடுக்கல, ஒரு திமுக காரன் நீதி வாங்கி கொடுக்கல. இன்னைக்கு அகத்துல தண்ணி வருது, ராமநாதபுரம் வரைக்கும் தண்ணி வருதுன்னா அதை சாதித்து காட்டியது நாம் தமிழர் கட்சி. அதற்காக வழக்கு வாங்கி இன்று வரை நீதிமன்றத்திற்கு அலைந்து கொண்டிருப்பது நாம் தமிழர் கட்சி. அந்த உரிமை எங்களுக்கு இருக்கு, அதை பெருமையாக நாங்கள் சொல்லுவோம். 2014 இவங்க சும்மா உட்காந்து மிச்சர் தந்துக்கிட்டு இருந்தாங்க. திமுக ஒரு எதிர்கட்சியாக இருந்து திமுக செய்தது என்ன? ஆளுங்கட்சியாக இருந்து அதிமுக செய்தது எது ஒன்றையும் இவர்கள் செய்யவில்லை. நாம் தமிழர் கட்சி அதை சாத்தியப்படுத்தியது. இன்னும் நமது உரிமை மீட்கப்பட வேண்டியிருக்கிறது. தேனி மாவட்டத்துக்காரனை விட, திண்டுக்கல் மாவட்டத்துக்காரனை விட, மதுரைக்காரனை விட, சிவகங்கைக்காரனை விட ராமநாதபுரம் மாவட்டத்துக்காரன் தான் முல்லை பெரியாருக்கு வீரியமாக போராட வேண்டும்.
அணையின் நீர்மட்டத்தை முழு கொள்ளளவை அடையும் வரை ராமநாதபுரம் மாவட்டம் அந்த போராட்டத்தை வலிமையாக முன்னெடுக்க வேண்டும். நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக அதை முன்னெடுக்கும். நீங்க ஓட்டு போட்டு அதிகாரத்தை கொடுத்துட்டீங்கன்னா முல்லை பெரியாறு அணையவே தமிழ்நாட்டோடு இணைப்போம், இணைக்கும். எங்களது ஆட்சி வரவில் நாங்கள் தெளிவாக சொல்கிறோம். முல்லை பெரியாறு அணை இருக்கக்கூடிய அந்த தேவிகுளம் பீர்மேடு பகுதி, குறிப்பாக பீர்மேடு தொகுதி, இடுக்கி மாவட்டத்தின் சரிபாதி பகுதியை பிரித்து தமிழ்நாட்டோடு இணைக்க வேண்டும். அது பெரும்பான்மையாக தமிழர்கள் வாழ்கிற பகுதி. சொல்ல போனால் அந்த பகுதியை பிரிக்கும் போது அது முழுமையாக தமிழர் வாழ்ந்த பகுதி. இடுக்கி மாவட்டம் என்பது முழுமையாக தமிழர் வாழ்ந்த பகுதி. இங்கிருந்து போய் தேயிலை தோட்டங்களை உருவாக்கியவர்கள் தமிழர்கள். அதற்கு பிறகாகத்தான் மலையாளிகள் சிறிய அளவில் இங்கே குடியேற்றப்பட்டார்கள். இன்னைக்கு அது மலையாள தேசமாக இருக்கிறது. நாம் தமிழர் ஆட்சி அமைந்தால் தேவிகுளம், பீர்மேடு, உடுமஞ்சோலை போன்ற இடுக்கியின் சரிபாதி பகுதியை பிரித்து தமிழ்நாட்டோடு இணைப்போம் என்று நாம் தமிழர் கட்சி முழக்கமிடுகிறது. தேர்தல் வரவேற்கிலே நாங்கள் உறுதி கொடுத்திருக்கிறோம். கட்டாயம் அதை செய்வோம். அதை செய்தால் தான் நம்ம ஆத்துல தண்ணி வரும், நம்ம கம்மாயில தண்ணி வரும். முக்கியமாக 152 அடிக்கு அணையின் நீர்மட்டத்தை உயர்த்தி விட்டால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெருமாள் கோயில்ல கட்டாயம் இருபோக வெள்ளாமை நிச்சயமாக இருபோக வெள்ளாமை நம்மால் எடுக்க முடியும். அதே மாதிரி காவிரி, வைகை, குண்டாறு இந்த இணைப்பு திட்டத்தை சாத்தியப்படுத்தினோம்னா 3 போக வெள்ளாண்மை கட்டாயத்தை உறுதி செய்ய முடியும். கட்டாயமாக கர்நாடகா கூட சண்டை போட்டு காவிரி ஆற்று உரிமையை நாம் மீட்டெடுத்தால் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பரமக்குடி பகுதியில் 3 போக வெள்ளாமையை நாம் தமிழர் கட்சி சாத்தியப்படுத்தும். அடுத்ததா பனைத்தொழில் எடுத்துங்க. முக்கிய 10 கோடி பனைமரங்கள் இருந்த தமிழ்நாடு, 10 கோடி பனைமரங்கள் இருந்த தமிழ்நாடு இன்னைக்கு 1 கோடி பனைமரம் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்? பனைமரத்தை பூரா அழிச்சிட்டான் பனைமரத்தை பூரா. அதுல மிகப்பெரிய சதி இருக்கிறது. ஏன்? ஒரு பனைமரம் இருந்தால் எவனுடைய சார்பும் இல்லாமல், எந்த ஒரு அரசின் சார்பு இல்லாமல் ஒரு மனிதன், ஒரு குடும்பம் தனியாக வாழ்ந்துவிட முடியும். கற்பக விருட்சம் கடவுளாக வழிபடக்கூடிய மரம் பனைமரம். தமிழ்நாட்டின் தேசிய மரமாக பனைமரம் இருக்கு. அந்த மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் போதைப் பொருள் என்று சொல்லி தடை செய்கிறான் என்றால் என்ன தைரியம் அவனுக்கு, என்ன துணிச்சல் அவனுக்கு? இந்தியாவில் இல்ல, உலகத்திலே எங்கேயும் கல் தடை செய்யப்பட்ட பொருள் கிடையாது. கல்ல உலகத்தில் எவனுமே தடை செய்யல, இந்தியாவிலையும் தடை செய்யல, உலக அளவில் எந்த நாடும் தடை செய்யல. அதிசயமா அந்த தமிழ்நாடு அரசு மட்டும் என்ன ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சான்னு தெரியல, கல்லை தடை பண்ணி வச்சிருக்கான். கல்லை தடை செய்வது என்பது முழுமையாக பனைத்தொழிலிருந்து பனைத்தொழிலாளர்களை வெளியேற்றி பனைமரத்தை அழித்து ஒழிப்பது. பனைமரம் என்ன சந்தன மரம் போலவா? வெறுமனே அழகு சாதன பொருட்களுக்கு, வாசனை திரவியங்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்திக் கொள்ளலாம்னு சொல்ல முடியுமா? பனைமரம் என்ன ஆலமரம் போலவா? அது ஆக்சிஜன் கொடுக்குங்க, நிழல் கொடுக்குங்க, பறவைகளுக்கு உணவு இருக்கு அப்படின்னு சொல்றது அனைத்துமே பயன் தரக்கூடியது. அனைத்துமே மனிதனின் குடும்பத்தின் பொருளாதாரத்தை முன்னேற்றக்கூடியது. நமது தேசிய தலைவர் மேதகு பிரபாகரன் அவர்களிடம் உலக பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கிறார்கள். உலக நாடுகளின் ஆதரவு உங்களுக்கு இல்லை. பிரபாகரன் அவர்களே, உலக நாடுகளின் ஆதரவு உங்களுக்கு இல்லை. ஈழ நாட்டை அமைத்து நீங்கள் எப்படி உங்களுக்கான பொருளாதாரத்தை வலிமைப்படுத்திக் கொள்வீர்கள் என்று கேட்டபோது அவர் இரண்டு காரணங்களை சொன்னார், 2 விடைகளை சொன்னார். என் நிலத்தில் கடல் இருக்கிறது, எனது எல்லையில் கடல் இருக்கிறது, எனக்கு மீன்வளம் இருக்கிறது, அது என்னை வளர்த்து எடுத்து செல்லும். எனது நிலம் முழுக்க பனைமரங்கள் இருக்கிறது, அந்த பனைமரம் போதும் எனது மக்களை நான் பாதுகாத்து நிலைநிறுத்திக் கொள்வதற்கு அந்த பனைமரம் போதும் என்று சொன்னார். அவ்வளவு பொருளாதார வலிமை நமக்கு வழங்கக்கூடியது பனைமரம். அந்த பனைமரத்தை அழித்து ஒழிப்போம் சொல்லிக்கிட்டு இருக்கான். பனை சார்ந்து எவ்வளவு தொழில்களை, எவ்வளவு தொழில் வள மேம்பாட்டை, நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைங்க உருவாக்கியிருக்கலாம். எவ்வளவு இருக்கியா? கல் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்கியிருக்கலாம், பதநீர் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்கியிருக்கலாம், தொழில்களை மேம்படுத்தி இருக்கலாம். பனங்கருப்பட்டி உற்பத்தியை அதிகப்படுத்தி இந்த கேவலப்பட்ட வெள்ளச்சர்க்கரையை ரேஷன் கடையில் கொடுக்கறதுக்கு பதிலாக பனங்கருப்பட்டியை ரேஷன் கடையில் கொடுக்கலாம். நாம் தமிழ் கட்சி சொல்கிறது நாங்கள் கட்டாயம் செய்வோம். நாங்கள் ஆட்சி அமைத்தால் கல் தடை நீக்குவதோடு அல்லாமல் பனங்கருப்பட்டியை ரேஷன் கடையில் விற்கணும் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வருவோம். அது ரொம்ப முக்கியமானது. அது போன்ற சட்டங்கள் தான் பொருளாதாரத்தை அதிகப்படுத்தும், உற்பத்தியை அதிகப்படுத்தும். அதை செய்யணும். பனங்கிழங்கு இருக்கு, பனங்கிழங்கை வைத்து எத்தனையோ சத்துமாவு பொருட்களை உருவாக்கலாம். உலகம் முழுக்க அந்த சத்து நிறைந்த பொருளை ஏற்றுமதி பண்ணலாம். அது சார்ந்த தொழிற்சாலைகளை கொண்டு வந்தார்களா? திமுக செய்ததா? எப்படி செய்வான்? அவனுக்கு அடிப்படையே தெரியாது. பதனி இனிக்குதே சக்கரை போட்டுக்கான்னு கேட்கிறவனை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்ய முடியும்? என்ன தெரியும் அவனுக்கு? என்ன தெரியும்? பனைமரத்தில் எத்தனை கிளை போகுது, ஏறி நின்று உழுப்பு விழான்னு கேட்பான். அதான் அவனுக்கு தெரியும். வேற என்ன தெரியும்? அடிப்படை தெரியும். அந்த நிலம் எப்படி இருக்கிறது என்று தெரியாது, இந்த மக்களின் வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது என்று தெரியாது, அவர்கள் எதை நம்பி இருக்கிறார்கள் என்று தெரியாது. ஆனால் இந்த மக்களின் வாக்கு மட்டும் இவர்களுக்கு வேண்டும். நம் மக்களின் நிலையை உணர்ந்தவர்கள், நம் மக்களின் மண்ணை உணர்ந்தவர்கள் யாரோ அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க பழக வேண்டும். சாதாரணமா சொல்றாங்க பனங்கிழங்க நீங்க எடுத்துங்க. உலக நாடுகளை எடுத்துக்கங்க, ராணுவத்தை எடுத்துங்க. உலக நாடுகள் முழுக்க இருக்கக்கூடிய ராணுவம் தங்களுக்கு அந்த முதுகுல ஒரு பேக் போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு ராணுவம் கையில துப்பாக்கி வச்சிருப்பான், முதுகுல ஒரு பேக் சொல்லி ஒரு பேக் போட்டிருப்பான்.
அதில் அவங்க பதப்படுத்தப்பட்ட உணவுகளை வச்சிருப்பாங்க. ஏன்னா திடீர்னு ஒரு காட்டுக்குள்ளே மாட்டிக்கிறாங்க, ஒரு சண்டையில் மாட்டிக்கிறாங்க, அவர்களுக்கு உணவு கொடுக்க முடியல அப்படிங்கிற சூழல் வரும்போது அந்த காட்டுக்குள்ளே இருக்கும்போது அந்த பதப்படுத்தப்பட்ட உணவை சாப்பிடுவாங்க. இப்போ அமெரிக்கா, இஸ்ரேல் மாதிரியான படைகள் போர்களுக்கு போகும்போது இந்த மாதிரி முறைகளை பயன்படுத்துவாங்க. அதில் என்ன வச்சிருப்பான்னா பதப்படுத்தப்பட்ட பன்றி இறைச்சியை வச்சிருப்பான். அவனுக்கு அதிகமான புரோட்டீன் சத்துக்களை கொடுக்கக்கூடிய அதுதான் பதப்படுத்தப்பட்ட உணவாக அந்த பன்றி இறைச்சியை வச்சிருப்பான். அதை தான் சாப்பிடுவான். ஆனால் நமது தமிழீழ விடுதலை புலிகளுக்கு தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஒரு உணவை உற்பத்தி செய்து கொடுத்தார். அவரே கண்டுபிடிச்சு கொடுத்தார். அந்த உணவு எங்கும் கிடையாது, தலைவர் பிரபாகரன் கண்டுபிடித்தது. பனங்கிழங்கு இருக்குல்ல, பனங்கிழங்கு காய வச்சு அரைச்சு அதோட பனங்கருப்பட்டியை சேர்த்து ஒரு புதுவிதமான ஒரு கேக், ஒரு சாக்லேட்டை தலைவர் பிரபாகரன் அவர்கள் உருவாக்கினார், கண்டுபிடித்தார். ஒவ்வொரு விடுதலை புலியின் முதுகில் மாற்றிருக்கக்கூடிய அந்த பையிலும் அந்த பனங்கிழங்குகள் செய்யப்பட்ட அந்த உணவு இருக்கும், அந்த சாக்லேட் இருக்கும். நீ எத்தனை நாள், 10 நாளா 15 நாள் நீ காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டாலும் சரி, அந்த பனங்கிழங்கு அந்த கேக்கு போதும், அந்த சாக்லேட் போதும். உனக்கு தேவையான உடலுக்கு தேவையான அனைத்து சத்தையும் அது கொடுக்கும். இதை கண்டுபிடித்தது தலைவர் பிரபாகரன் அவர்கள். இதை உலகம் முழுக்க உன்னால் கொண்டு போக முடியாதா? இந்த தொழிலை மேம்படுத்தி அந்த பனை சார்ந்த தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த முடியாதா? செய்யலாமா இல்லையா? செய்ய முடியும். செய்வார்களா இவர்கள்? செய்ய மாட்டார்கள். அப்ப என் விவசாயத்தை வளர்த்து கொடுக்க மாட்டேன், எனது பனை சார்ந்த உற்பத்தியை எனக்கு வளர்த்து கொடுக்க மாட்டேன், என் பகுதியில் மிளகா வெளியே அந்த மிளகாக்கான விலையை நானே நிர்ணயம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுக்க மாட்டேன். இந்த அன்பான பெரியவர்கள் சொல்லுங்க, 2 வேளை வைக்கிறானா இல்லையா? மிளகாய்க்கு காலையில் ஒரு வேளை, மதியம் ஒரு வேளை, 2 வேளை வைக்கிறானா இல்லையா? உண்மையில் யார் விளைவிக்க வேண்டும்? மிளகாய்க்கு விளைய வைத்த நாம தானே விளைவிக்கணும். ஒரு கமிஷன் கணக்காரர் எப்படி விளைவிக்கலாம்? எப்படி வைக்கலாம்? அப்ப மிளகாய் சார்ந்த தொழிற்சாலைகள், மிளகாய் புவிசார் குறியீடு வாங்கியிருக்கோங்க. ராமநாதபுரம் முண்டு மிளகாய்க்கு புவிசார் குறியீடு எதுக்குங்க வாங்கியிருக்கோம்? எதுக்கு வாங்கியிருக்கோம்? அதன் உற்பத்தியை அதிகரிக்கணும், அதுக்காக தானே வாங்கியிருக்கோம். அதை செய்கிறது அந்த அரசு. அப்ப வேளாண்மை குறித்து, விவசாயிகள் குறித்து, படைத்தொழிலாளர்கள் குறித்து, மாணவர்கள் குறித்து, மீனவர்கள் குறித்து, வியாபாரிகள் குறித்து எந்த கவலையும் எந்த அக்கறையும் இல்லாத இந்த அரசுக்கு மீண்டும் 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 நீங்கள் வாக்களிக்க வேண்டாம், வாக்களிக்க வேண்டாம். விவசாயத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம், விவசாயிகளுக்கு தேவையான நீரை கொடுப்போம், விவசாயத்தில் புரட்சியை உருவாக்குவோம், விவசாயிகளை அரசு பணியாளர்கள் அறிவிப்போம், பனை தொழிலாளர்களை அரசு பணியாளர்களை அறிவிப்போம். கல் இறக்குவதற்கு அரசை அனுமதி கொடுத்து அவர்களுக்கு பாதுகாப்பாக நிற்கும். பனை என்பது சாதாரணமான பொருளா? பனை என்பது தெய்வமாக வணங்கத்தக்கது. டைனோசர் காலத்து முட்டையை தமிழ்நாட்டில் கண்டுபிடிச்சிருக்கான். டைனோசர் காலத்து முட்டை தமிழ்நாட்டில் கண்டுபிடிச்சிருக்கான், இந்த பகுதியில் கண்டுபிடிச்சிருக்கான். அந்த டைனோசர் காலத்து அந்த முட்டையோடு அந்த காலத்தோடு சேர்ந்ததாக நிறைய பனை மரங்கள் அப்படியே அந்த ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள், பல நூற்றாண்டுகள், பல ஆயிரம் ஆண்டுகள் மண்ணுக்குள்ளாக கிடக்கும் போது அந்த மரம் வந்து அப்படி கல்லா மாறிடும், கல் மரமா மாறிடும். அப்படி கல் மரமாக மாறிய பனை மரங்கள் தமிழ்நாட்டில் கிடைக்கிறது. அப்ப எத்தனை மனிதன் தோன்றுவதற்கு எத்தனை ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு மரமாக பனைமரம் இருக்கிறது. அதனால தான் பனைமரத்தை கடவுளாக கும்பிடுறோம். பனைமரம் ஏன் பத்திரகாளின்னு சொல்றோம்? பத்ரா என்றால் பனைமரத்தில் இருக்கக்கூடிய கருக்கு, அந்த பனைமரத்தில் இருக்கக்கூடிய கருக்களை நின்று அருள்வாக்கு கொடுப்பவள். அதனால தான் பத்திரகாளி என்று சொல்கிறோம். பத்திரகாளி வாழக்கூடிய இடம் பனைமரம். அந்த பனைமரத்தை ஏன் அழிக்கிற? அந்த பனைமரத்தை நீ அழிப்பது என்பது நமது கடவுளை அழிப்பதற்கு சமமானது. அந்த பனைமரத்தை ஒழிக்க வேண்டும் என்று இந்த திராவிட கட்சிகள் நினைப்பது நமது கடவுளை ஒழிப்பதற்கு ஒப்பானது. மீண்டும் மீண்டும் இவர்களுக்கு வாக்களிக்காதீர்கள். ஒரு உண்மையான, தூய்மையான, ஒரு தெளிவான சிந்தனையோடு ஒரு தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்து வருகிறோம். நாங்கள் இவ்வளவு பேசுகிறோம், இவ்வளவு சொல்கிறோம். இதுதான் எது இந்த மக்களுக்கு தேவை. 8000 ரூபா கூப்பன் தேவையில்லை, 1000 ரூபா தேவையில்லை. எடப்பாடியார் சொல்கிறார் கருணை தொகை கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். கருணை யார் மேலே வரும்? கருணை ஒரு பிச்சைக்காரனை பார்த்தால் வரும். கருணை யாருக்கு வரும்? ஒரு பிச்சைக்காரனை பார்த்தால் கருணை வரும். நம்மை பார்த்து கருணைப்படுகிறார் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நான் கருணைப்படுகிறேன், இவர்களுக்கு 10,000 ரூபாய் கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். எதற்கு அந்த 10,000 வைத்துக் கொண்டு என்ன செய்ய முடியும்? கம்மாயை துருவர முடியுமா? கம்மாயில் தண்ணி கொண்டு வைக்க முடியுமா? உண்மையில் ஒரு அரசின் வேலை என்பது தண்ணீரை கொண்டு வரணும், அணைய கட்டணும், சாலையை போடணும். இதாண்டா வேலை. எனக்கு 5,000 10,000 கொடுக்கிறது வேலை இல்லை. அந்த 5,000 10,000 சம்பாதிக்கக்கூடிய சூழலை உருவாக்க வேண்டும். அதுதான் ஒரு அரசின் கடமை. அதை இவர்கள் செய்வதில்லை. அதை நாம் தமிழர் கட்சி செய்வோம் என்று சொல்கிறோம். இதுதான் இவரிடமிருந்தும் எங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு மாற்று. அந்த மாற்றத்திற்காக நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும். பணத்துக்கு ஓட்டு போடாத, சாதி பார்த்து ஓட்டு போடாத, அது தேவையே இல்லை, தூக்கி போடு. அதனால் எந்த வளர்ச்சியும் கிடையாது, எந்த முன்னேற்றமும் கிடையாது. அரசியலுக்குள்ளாக சாதியை கொண்டு வராதீர்கள். அவர்கள் அரசியலை வைத்து சாதியை காட்டி பிழைத்து அவர்கள் சம்பாதிப்பதற்கு மட்டும்தான் அது பயன்படுமே தவிர நமது முன்னேற்றத்திற்கு அது துளியும் பயன்படாது என்பதை கூறிக்கொண்டு நடைபெற இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் முதுகுளத்தூர் தொகுதியில் போட்டியிடக்கூடிய வெற்றி வேட்பாளர் மருத்துவ பேராசிரியர் சந்திரபிரபா ஜெயபால் அவர்களுக்கு வரிசை எண் 1 இருக்கக்கூடிய விவசாய சின்னத்தில் நீங்கள் வாக்குகளை செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக பரமக்குடி தொகுதியில் போட்டியிடக்கூடிய எங்களது வெற்றி வேட்பாளர் அக்கா மருத்துவர் இளவரசி அவர்களுக்கு வரிசை எண் 1 இருக்கக்கூடிய விவசாய சின்னத்திற்கு நீங்க வாக்களிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இத்தனை ஆண்டுகள் விவசாய சின்னத்தை தூக்கி ஒளிச்சு வச்சான். அக்கா உட்காருங்க. தூக்கி ஒளிச்சு வச்சான், பின்னாடி ஒளிச்சு வச்சான், சிறுசா போட்டு வச்சான், 2வது பெட்டி 3வது பெட்டியில கடத்தி கொண்டே வச்சான். ஆனால் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி வளர்ந்து 8% பெற்று அங்கீகாரத்தை பெற்று முதல் 3 இடங்களுக்குள்ளாக நாங்கள் வருகிறோம்.
தமிழ்நாடு முழுக்க எங்களது சின்னம் முதல் 3 இடத்தில் முதல் பெட்டியில் வைக்கப்படுகிறது. அதிலும் சிறப்பாக பரமக்குடியிலும் முதுகுளத்தூரிலும் முதல் வரிசையில் முதல் வாக்காக இருக்கிறது, முதல் சின்னமாக இருக்கிறது. அந்த விவசாய சின்னத்தில் வாக்களித்து நாம் தமிழர் கட்சியும் முதல் கட்சியாக பெரும் கட்சியாக உருவாக்கப்படுத்தி ஆளும் கட்சியாக அமைக்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வெற்றி கூட்டத்தில் சந்திப்போம். நாம் தமிழர்.